எப்படி நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குங்க. நம்ம மேரேஜ் அப்போதான் நீங்க பட்டு வேட்டி சட்டை கட்டினீங்க. அதுக்கப்புறம் ஆனா பாட்டியோட பிறந்த நாளைக்கெல்லாம் பட்டு வேட்டி சட்டை. என்னத்த சொல்ல, நாங்க என்ன ஆசைப்பட்ட இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கோம். பாட்டி தான் இந்த ஃபங்க்ஷனில் அது மட்டும்தான் மாடலாக இருக்குமா, மற்ற எல்லாருமே ட்ரெடிஷ்னலாக இருக்கணுமா. அவரையே மூஞ்சி எப்படி வச்சிருக்கிறாரு? என்னண்ணா விக்கி அண்ணா, என்னாச்சு? இவனா இன்னும் விஜி வரலையாம், அதான் மூஞ்சிய 3.5 முழத்துக்கு தூக்கி வச்சிருக்கான். ராதா, விஜி வராங்க தானே? கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம்ண்ணா, இப்பதான் கால் பண்ணேன். ஆன் த வே வந்துகிட்டே இருக்கா. என் மேல உள்ள கோவத்துல வராம இருந்துட போறாங்க. அதெல்லாம் இல்லைண்ணா, பாட்டியோட பர்த்டேக்கு எப்படி அவ வராம இருப்பா? அவ கண்டிப்பா வருவா. இங்க பாருடா நல்லவனே, வந்ததுக்கு அப்புறம் உன் வேலையை காட்டாத, அமைதியா வாழை சுருட்டிக்கிட்டு இருக்கணும், புரியுதா? நான் என்னடா பண்ண போறேன்? அதான்டா எனக்கு பயமாவே இருக்கு. நீ என்ன பண்ண போற? ஒன்னும் பண்ண மாட்ட. டேய் படவா, தங்கச்சியை வச்சுக்கிட்டு என்னடா பேசுற? ஆமாமா, உன் தங்கச்சிக்கு அப்படியே ஒண்ணுமே. டேய் டேய், நான் இங்க பேசிட்டு இருக்கேன்டா, நீ எங்கடா பார்த்துட்டு இருக்க? ராதா, அங்க பாரு. பார்த்துட்டு தான் இருக்கேன். ராதா, ஹே விஜி, எப்படி வந்த? நம்ம பொண்டாட்டி அதுக்கு மேல இருக்காப்பா. பாருடா, புடவையில அதிசயமா கட்டியிருக்க. சும்மா தாண்டி, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு, வா போலாம். பாட்டி எங்க? உள்ளதாண்டி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. வா. ஏங்க நீங்களும் வாங்க, அவங்க 2 பேரும் பேசட்டும். ஓகே. என் உயிர் தோழனே, என் நட்பே, நான் கிளம்பவாடா? போய் தொலைடா, எவ்வளோ நேரம்டா நீ இங்கே நிற்ப? இதுக்கு மேலே இங்கே இருந்தால் மரியாதை இல்லாமா? போயிடலாம். விக்கி விக்கி, வழி விடுங்க. ஓ போனா இப்படி வழி மறைச்சுக்கிட்ட நான் எப்படி போறது? என்னை தாண்டி போ. இங்க பாருங்க, நேற்று சொன்னதான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன். சும்மா தேவையில்லாததெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான், எனக்கு கோவம் வந்துடும். கோவம் வருமா? அப்படியா? ஆமா, ஏன் எனக்குலாம் கோவம் வராதா? முன்ன மாதிரிலாம் நான் கிடையாது, தெரியும்ல. இப்பெல்லாம் ரொம்ப சீரியஸா இருப்பேன். ஆஹா. என்ன நான் கதையா சொல்றேன், தருங்க. விஜி, நீங்கள் இந்த புடவையில் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அப்படியா? நான் நினைச்சேன் உங்களுக்கு பிடிக்கணும், அதான் நான் இந்த புடவையை கட்டிட்டு வந்தேன். அப்படியா? எனக்காக இந்த புடவையை கட்டினீங்க? அப்படிலாம் இல்லையே, தருங்க, நான் போறேன். ஹே விஜி. போதும் அத்தை, மேக்கப் பண்ணது, வெளியில வாங்க. அட இருங்க அடி, இந்த ஃப்ராகை போட்டுக்கிட்டு நடக்கவே முடிய மாட்டுது. அதுக்கு தான் வேண்டான்னு சொன்னேன், அழகா பட்டு புடவே வாங்கியிருக்கலாம். நோ நோ நோ, ஒரு 5 நிமிட்ஸ் வெயிட் மினிட்ஸ். மேக்கப்லாம் போட்டு வர வேணாம், பொறுங்க, வெயிட் பண்ணுங்க. அது சரி, பொண்ணை பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை கூட எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நாங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கு. பாட்டி சீக்கிரம், கேக்லாம் உருக போகுது. உருகுச்சு, அவ்வளவுதான், எல்லாத்தையும் உரிச்சு போடுவேன். ராதா, கொஞ்ச நேரம் உட்காருமா, நின்னுட்டே இருக்க பாரு. நானும் சொல்லிட்டேன், எங்க கேக்குறா? பரவாயில்ல, இருக்கட்டும். எப்ப பாரு உட்காந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. பொண்ணு ரெடி, எல்லாரும் பார்க்கலாம் எப்படி இருக்கேன். ராதா, எப்படி உன்னை விட அழகா இருக்கேனா? சூப்பரா இருக்கீங்க.
இருக்கீங்க பாட்டி. அட அட அட, ஹீரோயினி தோத்து போவா போங்க. ஆனா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுறதுக்கு தைரியம் வேணும் பாட்டி. எனக்கெல்லாம் அந்த தைரியம் இல்லப்பா. இதுக்கு தான் இந்த பாட்டி வேணுங்கிறது. யசோதா எப்படி? சூப்பர் தா. ஆமா, உங்க முடியெல்லாம் எப்படி கருப்பா இருக்கு? வெள்ளையா தானே இருந்துச்சு. டை அடிச்சிட்டோம்ல. ரொம்ப நல்லா இருக்கு அத்தை. சரி வாங்க கேக் வெட்டலாம். என் பையன் எங்க உருப்படாதவன், அவன்கிட்ட தான் காட்டணும். அப்படியே வயிறு எரிஞ்சு சாவட்டும். சத்யா வாமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? டேய், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்க்கா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. நல்லா பட்டு வேட்டி சட்டையெல்லாம் போட்டு மாப்பிள்ளை மாதிரி இருக்கே. என்ன மறுபடியும் மாப்பிள்ளை ஆகிறதுக்கு பிளானா? அட போங்கக்கா, நீங்க வேற. எங்க மச்சான காணோம்? காரை பார்க் பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. சரிம்மா, ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது இல்ல. எதுவும் பேசுறதும் கிடையாது. என்னடி ரொம்ப பிஸியா இருக்க போல இருக்கு? ஆமாம்மா, கொஞ்சம் வேலை அதிகம்தான். வேலைன்ட்டு உடம்ப பார்க்காம விட்டுறாத. சரிங்கம்மா. ஹாய் எல்லாருக்கும் ஹாய், எப்படி இருக்கீங்க? வாங்க மாப்பிள்ள வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ எம் ஃபைன் அத்தை, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மாப்பிள்ள, வாங்க உள்ள வாங்க. ஏங்க, காரை தானே பார்க் பண்ணிட்டு வரேன்னு போனீங்க, அதுக்குள்ளேயும் குடிச்சிட்டு வந்துட்டீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா என்னை திட்டிக்கிட்டே இருக்காத. வீட்டில இருந்து வரும்போது சொல்லி தானே கூப்பிட்டு வந்தேன். ஐயோ, என்ன விக்ரம் ஒரு மாதிரியா பிஹேவ் பண்றாரு? ஏதாவது ப்ராப்ளமா? டேய், அக்காவையும் மாப்பிளையும் உள்ள கூப்பிட்டு வா. சரிங்கம்மா. அக்கா உள்ள வாக்கா, உன்னோட ரூமுக்கு போ, அது ஃப்ரீயாக தான் இருக்கு. சரிடா. பாட்டி எங்க? ரெடி ஆயிட்டாங்களா? எங்க ரெடி ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க சொல்ற ரூல்ஸ் எல்லாம் போட்டா விடிஞ்சிரும் போல இருக்கு. ஆமாடா, கேள்விப்பட்டேன். என்னமோ பெரிய ஃப்ராகா, மேக்கப் திங்ஸா, டான்ஸு அது இதுன்னு இருக்காமல. ஆமாக்கா, நீ நல்லா இருக்கேல? எனக்கு என்னடா, நான் நல்லா. விக்ரம், என்ன பண்றீங்க விக்ரம்? என்ன ரவி, எப்படி இருக்கீங்க? பார்க்கவே ஆள் நல்ல பட்டு வெட்டி சட்டையில போட்டு மாப்பிள்ளை கணக்கா இருக்கீங்களே. நான் ரவி இல்லை, விக்கி. விக்கியா? அது யாரு? விக்ரம், என்ன விக்ரம்? விக்கி தெரியாதா? வாங்க, சும்மா விளையாடிட்டு இருப்பீங்க, நம்ம ரூமுக்கு போலாம். அட தெரியல, என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சும்மா விளையாடாம வாங்க. விக்கி, நான் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்அப் ஆயிக்கிறேன். என்ன ஆட்டம் போடுதுங்க, நண்டு சிண்டு குண்டு எல்லாம். இதெல்லாம் பர்த்டே பார்ட்டி மாதிரியா தெரியுது. அழகா கோயில போய் அன்னதானம் பண்ணிட்டு வந்திருக்கலாம். தேவையில்லாதது. சே, அங்க பாரு என்ன ஆட்டம் ஆடுதுங்கன்னு. இனி கேக்கு வெட்டுறப்ப என்ன ஆளப்பறையோ. நிறைய பிசினஸ் மேன்லாம் வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி என் மானத்தை வாங்க போறாங்க. அடச்சி, இவன் என்ன இப்படி ஆடிட்டு இருக்கான்? குடிகார மாதிரி. என்னாச்சு இவனுக்கு? நம்ம வீட்டுக்கு வந்து வாச்சதுக்கு பூரா இப்படி மெண்டலாவே இருக்குதுங்க. கொஞ்சம் கூட டீசென்சி தெரியுதா பாரு. இந்த வீட்டோட மாப்பிள்ளன்ற ஒரு மரியாதையா இருக்கானா? கருமத்தை என்னத்த சொல்றது. எங்க இந்த சத்யாவை காணா? பாட்டி என்ன ஹாப்பியா? உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் பண்ணியாச்சு. ரொம்ப ஹாப்பி. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த கேக்கில் என்ன 10ஆம் நம்பர் போட்டிருக்கு? உனக்கு என்ன 10 வயசா? ஆமாடா, நான் தான் போட சொன்னேன். என்னப்பா? பாட்டி, உனக்கு 70 வயசு ஆகி போச்சு. 70 வயசுல 10 வயசு கேக்குதா உனக்கு? டேய், இப்போ நான் பார்க்க எப்படி இருக்கேன்? 10 வயசு கோமரி மாதிரி தானே இருக்கேன். அப்போ 10 வயசு தானே போடணும். உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? சரி சீக்கிரமா கேக்க வெட்டு. அங்க டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க பாரு. நீ போய் டான்ஸ் ஆடல? அது ஒண்ணும்
இல்லடா பேராண்டி, இந்த ட்ரெஸ் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கா, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஆட முடியல, அதனால தான் இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு வந்து ஆடுறேன் பாரு. அப்ப கூட ஆட மாட்டேன்னு சொல்லுதா பத்தியா? இந்த விக்ரம் எங்கே போனாருன்னு தெரியலையே. ஐயோ, இங்கே வந்து குடிச்சிடாம தம்பிங்களுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். இவரை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வர முடியுதா? ச்சே. சரி சரி, எல்லாரும் பாட்டிக்கு சேர்ந்து சொல்லுங்க. Happy birthday. தேங்க்யூ. என்னடா கேக் வெட்டுறாங்க, நீ போகல? எனக்கு இதெல்லாம் பிடிக்கலடா. ஏதோ கடமைக்குன்னு இருக்கேன், ஏதோ பண்ணி தொலைங்கன்னு. இப்பெல்லாம் வீட்டில் என் பேச்ச யாரும் கேட்கறது இல்லடா, அவங்க இஷ்டத்துக்கு பண்றாங்க. ஐயோ, அப்பா வேற பக்கத்தில் இருக்காரு. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பார்த்தாருன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும். அப்பா சாப்பிட கூப்பிட்டாங்க. என்னம்மா, கேக்லாம் வெட்டி முடிச்சாச்சா? முடிஞ்சுப்பா. எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க. உங்களையும் அம்மா கூப்பிட்டு வர சொன்னாங்க. என்னம்மா சத்யா, நல்லா இருக்கியா? கல்யாண வாழ்க்கையில எப்படி போகுது? உன்னை நல்லா பாத்துக்கிறாங்களா? நல்லா பார்த்துக்கிறாங்கப்பா. நான் நல்லா தான் இருக்கேன். நீங்களாம் சாப்பிட போங்கப்பா. சரிம்மா சத்யா, நாங்க சாப்பிட போறோம். வயிறு வேற பசி உயிர் போகுது. எங்கம்மா விக்ரமா காணா? அப்பா அவர் இங்கே எங்கேயாவது தான்ப்பா உட்காந்துருப்பாரு. நீங்கள் போங்க, நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன். சரிம்மா. விக்ரம், விக்ரம். எவ்வாவ? நம்ம பொண்டாட்டி? நம்ம பொண்டாட்டியா? சரி சரி, ஏன் பொண்டாட்டி. என்ன சொல்லும்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்த இடத்துல? அதுவும் எங்கள் வீட்டில். சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்தேன். இங்கே வந்து குடிச்சிட்டு இருக்கீங்க. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? நினைச்சா நினைக்கட்டும், சரக்கு அடிச்சிட்டு இருக்கேன்னு நினைப்பாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்கள் முதல்ல வாங்க, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். வீட்டுக்கு போலாமா? என்ன பேசிட்டு இருக்க சத்யா? வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைக்கு ஒரு சாப்பாடு கூட போடாம கூட்டிட்டு வர? கூப்பிடு கூப்பிடு, உங்க அப்பனை கூப்பிடு கேட்போம். வீட்டுக்கு வந்த மருமகனுக்கு இதான் நீங்க கொடுக்குற மரியாதையா? சத்யா, இங்க உள்ள சரக்குலாம் சூப்பரா இருக்கு. ஒரு 2-3 பாட்டில் நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவோமா? இப்போ நீங்கள் வரீங்களா இல்லை அத்தைக்கு கால் பண்ணவா? டார்லிங், இன்னைக்கு என்ன ரொம்ப அழகா இருக்கிற? ஒரே ஒரு உம்மா. நீங்கள் மொத்தம் வாங்க. ஏய் சத்யா, தள்ளாத. ஏன் தள்ளிட்டு போற? ஏய், அத்தை போயிட்டு வரண்டி தங்கம். வயிற்றுக்குள்ள பத்திரமா இருந்துக்கங்க. என் ராதாவை பத்திரமா பார்த்துக்கணும், சரியா? நீ பிறந்ததுக்கு அப்புறம் அத்தை தான் உன்னை முத தூக்குவேன். அது சரி, அத்தைக்கு எப்போ கல்யாணமா? என்னடி என்ன மண்ணெண்ண நினைக்கிட்டு இருக்க? வீட்டில் என்ன மாப்பிள்ளை பார்க்குறாங்க போல? என்ன சொன்னது மூஞ்சி மாறி போச்சு? பார்க்குறாங்களா என்ன? எங்கள் வீட்லேயும் ஒரு மாப்பிள்ளை இருக்காருடி, சும்மா தான் இருக்காரு. வேணுமா? அந்த மாப்பிள்ளையை நீங்களே வச்சுக்கோங்க. ஏண்டி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவ, ஆனால் இதை மட்டும் மறைச்சிட்ட பார்த்தியா? எதடி மறைச்சேன்? விக்கி அண்ணா வீட்டுக்கு வந்து உனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணாராமே? அது வந்து இல்லையே. ஏய், என்கிட்ட மறைக்கிற பத்தியா? இதுக்கு தானே ஆசைப்பட்ட. அவரே லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு. அவர் மனசுல நீ தானடி இருக்க. அப்புறம் என்னடி, மறுபடியும் நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறத நான் பார்க்க வேண்டாமா? நீ மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரணும்டி. எம்மா சாமி, ஆளை விடுங்கடா எப்பா. போதும், ஒரு டைம் செருப்படி பட்டதே எனக்கு. ரொம்ப ஓவராக பண்ணாத, சரியா? நீ வேணா பாரு, இந்த வாட்டி நீ கண்டிப்பாக இந்த வீட்டு மருமகளாக வருவ. அடிப்போடி அங்கிட்டு கனவு கண்டுக்கிட்டு இருப்பா. சரி, நான் போயிட்டு வரேன்னா. நைட் ஆக போகுது, அப்புறம் அம்மா தேடுவாங்க. நீ பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. சாப்பிட்டு போடி, சாப்பிடாமலே போற. வேணாண்டி, இந்த புடவை கட்டினது அதுமா வயிற்று அப்படியே இறுக்கி பிடிக்குது. இதை ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போய் கழட்டி எறியணும்.
இந்த புடவை உனக்கு ரொம்ப அழகா இருக்குடி. பெரிய மனுஷி மாதிரி இருக்க. இருக்கும் இருக்கும் உனக்கு போடி. சரிடி, நான் போயிட்டு வரேன்னு. ஜூஸ் அது குடிச்சிட்டு போ. இரு எடுத்துட்டு வரேன். வேணாம் வேணாம், நானே போய் எடுத்து குடிச்சுக்கிறேன்னு. நீ ரொம்ப நேரம் நிற்க முடியாமல் நிற்கிற, போய் ரெஸ்ட் எடு. அப்பப்போ வீட்டுக்கு வாடி. நானும் வரமாட்டேன்ப்பா, நீ வேணா என்ன பார்க்கறதுக்கு வா. பிச்சு போடுவேன். அப்புறமா பிக்கலாம், முதல்ல போய் ரெஸ்ட் எடு. எவ்வளோ நேரம் இடுப்பு பிடிச்சிக்கே நிற்கிற பாரு. வா, நான் வேணா உன்னை ரூம் வரைக்கும் கூட்டிகிட்டு போவா? ஏன் தூக்கிட்டு போயேன்? தூக்கிட்டு போவேன். வா, ஏன் தூக்கிட்டு போகிறேன். செஞ்சாலும் செய்வடியாம்மா. நீயே போய் ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பு. எங்க இங்க வந்தா யாரையுமே காணா. சுட சுட காஃபி தான் இருக்கு. எனக்கு சில்லுன்னு வேணுமே. இதோ இருக்கு. ஐஸ் கட்டிலாம் போட்டு நல்லா சில்லுன்னு இருக்கு. ஆரஞ்சு கலர்ல இருக்கு. ஒருவேளை மேங்கோ ஜூஸா இருக்கும் போல இருக்கு. சரி குடிக்கலாம், தாகமா இருக்கு. குடிச்சிட்டு வீட்டுக்கு போலாம். விஜய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நல்லா இருக்கு இது. அங்க ஃபுல்லா இருக்கு, அதை குடிச்சிடலாம். அச்சோ, இவன் என்ன ஒரு பாட்டில் ரம் எடுத்து ராவ அடிச்சுக்கிட்டு இருக்கா? இன்னொரு பாட்டில் கிடைக்குமா? எது? விஜய் பார்த்து பார்த்து. நான் பார்த்துதான் வரேன். மாமா. எது மாமாவா? Thank you.